சொல்லுங்க. இப்போ கொல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதி கர்ணனுக்கு 6 மாத சிறை விதித்து உச்சநீதிமன்றம் தற்பொழுது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. எந்த வழக்குல இந்த உத்தரவை உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது அரவிந்த்? இதுவும் அதே நீதிமன்ற வழக்கில் தான் நீதிபதி கர்ணனுக்கு உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. அதாவது நீதிபதி கொல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதியா இருக்கும் கர்ணன் ஒரு சில தகவல்களை வெளியிட்டிருந்தார். அதாவது 20 உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மீது ஒரு கரப்ஷன், அதாவது ஊழல் குற்றச்சாட்டை முன்வைத்து அவர் ஒரு உத்தரவாக பிறப்பித்திருந்தார். இந்நிலையில் உச்சநீதிமன்றமானது அவருக்கு எதிராக ஷியோ மோட்டோ கண்டெம்ட், அதாவது தானாக முன் வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்காக இதனை பதிவு செய்திருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கானது கடந்த 4 முறை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதில் ஒரே ஒரு முறை மட்டுமே நீதிபதி கர்ணன் இந்த வழக்கு விசாரணையில் நேரில் ஆஜராகியிருந்தார். இந்நிலையில் இதற்கு முன்பாகவே நீதிபதி கர்ணனின் நீதிமன்ற பொறுப்புகளையும் உச்சநீதிமன்றம் நீக்கியிருந்தது. இந்நிலையில் நேற்று அவர் மீண்டும் உச்சநீதிமன்ற 7 நீதிபதிகளுக்கு எதிராக அந்த 7 நீதிபதிகளையும் 5 வருடம் சிறை தண்டனை கொடுத்து அவர் ஒரு தீர்ப்பை வழங்கியிருந்தார். இந்நிலையில் உச்சநீதிமன்றம் மீண்டும் இந்த வழக்கை இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. அப்போது நீதிபதி கர்ணனை இன்று மேலும் ஆஜராக உத்தரவிட்டிருந்தனர். ஆனால் இன்றைய தினமும் அவர் ஆஜராகவில்லை. இந்நிலையில் மத்திய அரசு தரப்பில் ஆஜரான ஏஎஸ்ஜி மணிந்தர் சிங், இது ஒரு நீதிமன்றத்தை அவமதிப்பு செயலாகும், குறிப்பாக ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதியாக ஒரு உயரிய பொறுப்பில் இருக்கும் ஒருவரே இது போன்று செயல்பட்டு வந்தால் இது நீதித்துறையே கேள்வி கேட்கும் ஒரு சூழ்நிலை ஏற்படும். எனவே உச்சநீதிமன்றம் இதில் உடனடியாக ஒரு உத்தரவை வழங்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். அதே போல கே வேணுகோபால், மூத்த வழக்கறிஞர் கே வேணுகோபாலை பொறுத்தவரை அவர் அடுத்த மாதம் ஓய்வு பெற இருக்கிறார். இந்நிலையில் ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி மீது இது போன்ற நடவடிக்கை எடுத்தால் அது ஒரு நீதித்துறைக்கு மேலும் ஒரு களங்கத்தை ஏற்படுத்தும் என்ற வாதத்தை முன்வைத்திருந்தார். ஆனால் இந்த வாதத்தை ஏற்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான 7 நீதிபதிகள் கொண்ட அமர்வு மறுத்துவிட்டது. அவர் ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருந்தாலும் கூட அவர் இந்திய நாட்டின் ஒரு பிரஜை. இந்தியாவில் என்ன சட்டத்திட்டங்கள் உள்ளனோ அது அவருக்கும் பொருந்தும். உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருக்கிறார் என்பதற்காக அவர் எதையும் செய்துவிட முடியாது என்று கூறிய நீதிபதிகள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் அவருக்கு 6 மாத சிறை தண்டனை தற்போது வழங்கியுள்ளனர். உடனடியாக அவரை கைது செய்யுமாறு கொல்கத்தா டிஜிபிக்கு, அதாவது வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்க டிஜிபிக்கும் உத்தரவு பிறப்பித்துள்ளனர். அதே போல இனிமேல் நீதிபதி கர்ணன் வழங்கும் எந்த ஒரு உத்தரவையும், எந்த ஒரு தகவலையும், எந்த ஒரு பேட்டியையும் எந்த தொலைக்காட்சி ஊடகமும், எந்த பிரிண்ட், அதாவது பத்திரிகைகளும் இதனை பிரசுரிக்க கூடாது, இதனை செய்தியாக்க கூடாது எனவும் தங்களுடைய உத்தரவு மிகவும் தெளிவாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். முதன்முறையாக ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி கைது செய்யப்படுவது இதுதான் முதல் முறை என்பதும் குறிப்பிடத்தக்கது.